வணக்கம். இந்த அமேசான் பிரைம் வீடியோங்கிற ஆதி காலத்து ஓடிடி வந்து ஏற்கனவே ஓவர் ரைட் சாட்டியம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பணம் இருக்குன்னு காமிக்கும், கிளிக் பண்ணால் இல்லை அது தனியாக வேறு ஓடிடி கண்டென்ட் நீ தனியாக காசு பே பண்ணுன்னு வரும். இந்த கோழி 65 மாதிரி ஒரே ஒரு ஓடிடி உள்ள பல பேருக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இப்போ அடுத்த ரைட் சாட்டியம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா 700 ரூபா கொடுக்கலன்னா இனிமேல் பார்க்குற ஒவ்வொரு மணி நேரம் கண்டென்ட்டுக்கும் 6 நிமிஷம் ஆட் வருமா, சில பேர் 8 நிமிஷம் கூட சொல்கிறாங்க. ஆல்ரெடி கொடுக்குற அந்த 1500 ரூபாயை தண்டம் தான். இப்போ இது வேறு இந்த பிரைம் டெலிவரிக்காக அமேசான் மியூசிக்காக இதையெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இன்டர்ஃபேஸில் புதுசாக தான் மாற்றிருக்காங்களா, ஏன்னா ரொம்ப நாளாச்சு அந்த பக்கம் போய் செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது சிக்கின படம் தான் இது. இந்த டீப் கவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி ஒரு படம் இருக்குன்னே தெரியாமல் பார்க்குற படங்கள் நல்லாயிருக்கும் இல்லையா, அப்படி பார்த்த படம் தான் இது. ஆனால் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் நான் வந்து ராட்டன் டொமேட்டோஸில் ஸ்கோர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். இன்ஸ்டிங்டிவாக நானே பயங்கரமாக செலக்ட் பண்ணிட்டு அப்படியே போய் சொல்ல விரும்பல. என்ன நல்லா இருந்துச்சு, நிஜமாவே ரிவ்யூவில் சொல்கிற அளவுக்குலாம் இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அண்ட் இனிமேல் இந்த காமெடி படங்களோட ரிவ்யூக்கெல்லாம் டிஸ்க்ளைமர் ஒன்று தனியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த காமெடி இஸ் சப்ஜெக்டிவ், அது மனசில் இருக்கும். டீப் கவர் பிரைஸ் டாலஸ் ஹார்வர்ட் ஒரு இம்ப்ராவ் டீச்சர். இம்ப்ராவ் காமெடி செய்வது எப்படின்னு சூப்பராக கிளாஸ்லாம் எடுக்கிற ஆள். ஆனால் அவங்க எழுதி ரெடியாக வச்சிருக்கிற மெட்டீரியலை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஒரு பெரிய பிரேக்குக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்லாண்டோ ப்ளூம் ஒரு மெத்தட் ஆக்டர், சின்ன சின்ன கமர்ஷியல்ஸ் தேங்காய் மூடி வேலைகளாக பண்ணிட்டு இருக்காரே தவிர அவருடைய பேஷனுக்கு தீனி போடுற சரியான ரோல் இன்னும் அவருக்கு கிடைக்கல. அண்ட் நிக் முகமதும் இருக்காரு. அவர் ஒரு ஐடி எம்ப்ளாயி, ஆனால் சோஷியல் ஸ்கில்ஸ் பெருசாக இல்லாத, எல்லாராலையும் ஓரம் கட்டப்படுற ஒரு ஆள். ப்ளூமும் நிக்கும் பிரைஸோடைய அந்த இம்ப்ராவ் கோச்சிங்கில் வந்து சேர்றாங்க. இப்போ என்ன ஆகுது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பிரைஸை கான்டாக்ட் பண்ணி இந்த போலீஸ் அண்டர் கவர்லாம் போனால் கிரிமினல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. போலீஸ் ஒன்றா நடிக்க வர மாட்டேங்குது. நீங்களாம் நல்லா சுச்சுவேஷனையும் இம்ப்ரோவைஸ் பண்ணி செம்மையாக காமெடிலாம் பண்ணிட்டீங்க, நடிக்கிறீங்கல்ல, நீங்கள் அண்டர் கவரில் போய் ஒரு தகவலை சேகரிச்சுட்டு வாங்க போதும், கூட இன்னும் உங்கள் இஷ்டத்துக்கு 2 பேரை கூட்டு போங்கன்னு சொல்கிறாரு. காசும் தராரு. ஸோ பிரைஸ் ப்ளூமையும் நிக்கையும் செலக்ட் பண்ணி ஒரு போலீஸ் சிகரெட் விற்பனையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போகணும், போலீஸ் சிகரெட் வாங்கணும், வெளியில் வரணும், அவ்வளோதான் வேலை. ஆனால் இங்கே லைட்டாக சொதப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் இவங்க கண்ட்ரோலே இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்குது. இவங்களும் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிடுறாங்க. ஸோ இவங்க இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, கொடுக்கப்பட்ட இந்த டீப் கவர் அண்டர் கவர் வேலையை செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. பிரைஸ் டாலஸ், ஆர்லாண்டோ ப்ளூம், நிக் முகமது, இந்த 3 பேருடைய கேரக்டரைசேஷன்ஸும் அதை இவங்க 3 பேர் டெலிவர் பண்ண விதமும் தான் இந்த படத்தை மொத்தமாக காப்பாற்றிருக்கு. பர்டிகுலராக ஆர்லாண்டோ ப்ளூம் மெத்தட் ஆக்டராக இவர் பண்ணுற கலாட்டாக்கள், கேரக்டர் பேக் ஸ்டோரின்னு இவர் உருவாக்குற அந்த கட்டுக்கதைகள், அதோடைய விளைவுகள் எல்லாமே செம்ம ஃபன்னியாகவே இருந்தது. இந்த ட்ராபிக் தண்டர்ன்ற படத்தில் ராபர்ட் டவுனி ஜூனியர் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ரோலை கலக்கிருப்பார். முடிஞ்சா அந்த படத்தையும் பாருங்கள். நிக் முகமது டெலிவர் பண்ணுற லைன்ஸ் எல்லாம் சீரியஸாக இருந்தாலுமே கூட அவருடைய அந்த டெட் பேண்ட் டெலிவரி கேரக்டர் அதை ஃபன்னியாக மாற்றுது. எஸ் அண்ட் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை வச்சு இவர் பண்ணுற காமெடி 1-2 இடங்களில் நல்லா இருக்கு. இந்த கூட்டத்தோட லெவல் ஹெட்டட் ப்ராக்டிக்கல் மைண்டாக பிரைஸ் ஸ்கிரிப்டட் மூமெண்ட்ஸை கூட இம்ப்ராவ் ஸ்கிட்டாக கன்வின்சிங்காக மாற்றிருக்காங்க. பேடி கான்சிடைன், ஜான் விக் புகழ் இயான் மெக்ஷேன், போலீஸாக வர ஷான் பீன், எக்ஸ்பீரியன்ஸான நடிகர்கள் சின்ன சின்ன ரோலில் தேவையான வெயிட்டேஜை கொடுத்துருக்காங்க. படத்துடைய கோ ரைட்டர்ஸ் பென் ஆஷண்டன், அலெக்சாண்டர் ஓவன் சின்ன பார்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஓவன் அடிக்கிற கமெண்ட்ஸ், ஒன்லைனர்ஸ் எல்லாம் விட்டியாகவே இருந்துச்சு. நைவ் கேரக்டர்ஸ் அண்டர் கவரில் போகிற ட்ரோப்புங்கிறது புதுசு இல்லை. ஆனால் அதை முழுக்க முழுக்க காமெடியாக சொன்னது சில படங்கள் தான் நினைக்கிறேன். இந்த டீப் கவர் அப்படி ஒரு காமெடி படம். படம் ஆரம்பித்த 10-15 நிமிஷங்கள்லேயே இந்த 3 கேரக்டர்ஸை பற்றின அறிமுகம், அவங்க லைஃப்னு சொல்லி இந்த கேரக்டர்ஸோட ஈஸியாக கனெக்ட் பண்ண வச்சிடறாங்க. தென் இவங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆஃபர், அதை இவங்க ஹேண்டில் பண்ணுற விதம், அங்கேருந்து டக்குன்னு அதை எலிவேட் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுன்னு நான் ஸ்டாப்பாக இந்த கதை நாமளும் கேரக்டர்ஸும் எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்ஸை நோக்கி போயிட்டே இருக்கு. இதில் நிக்கோட கேரக்டரை வச்சு ரொம்ப லைட்டாக எமோஷனலாகவும் ஒரு சின்ன வெயிட் கொடுத்துருந்தது, நல்லா இருந்தது. எல்லா ஜோக்ஸும் லேண்ட் ஆகுதா அப்படின்னா இல்லை. பட் மொக்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஜோக்ஸ் லைன்ஸ் ரொம்ப 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 கம்மி. வாய் விட்டு சிரிக்க வைக்கலனாலுமே கூட அட்லீஸ்ட் லைட்டாக ஸ்மைல் வந்துடும். அண்ட் ஓவராலாக நல்ல ஸ்மார்ட்டான ரைட்டிங். இதில் பர்டிகுலராக தன்னுடைய ஓவர் ஆக்டிங்னால ஆர்லாண்டோ ப்ளூம் பண்ணுற சொதப்பல் எல்லாமே செம்மையாக இருந்தது. பிரைஸ் ஒரு கார் எடுக்க ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண டின்னருக்கு போகிற சீக்வன்ஸும் ஃபன்னியாகவே இருந்துச்சு. இவங்களை நிஜமான கேங்ஸ்டர்ஸ் நினைச்சு ஃபாலோ பண்ற டிடெக்டிவ்ஸ் ஒரு பக்கம், இவங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கிற போலீஸ் ஒரு பக்கம், தென் அந்த அண்டர்வேர்ல்ட் கேங்ல நடக்கிற சில விஷயங்கள்னு ஸ்டேக்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் ஹெவியா த்ரெட்டனிங்காக இருந்திருக்கலாம். தென் ஒரு கேரக்டருடைய திடீர் மனமாற்றம் எல்லாம் பயங்கர போங்காவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த டீப் கவர் பெருசாக போர் அடிக்காத ஒரு ஹார்ம்லெஸ், லைட் வெயிட், ஈஸி வாட்ச், ஸ்மார்ட்டான காமெடி திரைப்படம். ஆர்ஓஎஃப்எல் லெவல் காமெடி இல்லைனாலுமே கூட ஹாஹா ரியாக்ஷன் கொடுக்குற லெவலுக்கு காமெடி இருந்துச்சு. அமேசான் பிரைம் வீடியோவில் இப்போதைக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் வருமானு தெரியல, என்கிட்ட கேட்காதீங்க. அண்ட் அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங்கே அடல் சொல்லி தான் கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத, படம் பார்த்ததுக்கப்புறம் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.